நம்ம இந்த பறவைகளை அடிக்கடி பார்த்துருப்போம், அப்படி இல்லையா? இந்த குரலையாவது கேட்டிருப்போம். இந்த பறவைகள் பாம்புகளோட அடிக்கடி சண்டை போடும். இது எதுக்காக சண்டை போடுது? இது புதர்களுக்குள்ள தான் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ரகசியமான பறவை. இது ஏன் ரகசியமான பறவை அப்படின்னு சொல்கிறாங்க? இதனுடைய வாழ்வியல் என்ன? இது எல்லாத்தையுமே சுவாரஸ்யமான தகவல்களோடு தெரிஞ்சுக்கலாம். கிரேட்டர் கவுக்கால் அப்படின்னு சொல்லப்படுற செண்பக பறவை, நம்ம ஊர்களில் செம்பூத்துன்னு சொல்லுவோம். இந்த பறவைகளை தோட்டங்கள்லேயோ காடுகள்லேயோ அதிகமாக நம்ம பார்த்துருக்க முடியும். அதுவும் மழை முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஒளி எழுப்பி தன்னை வெளிக்காட்டிக்கிறோம். இது உலகத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது. அதாவது இந்தியா, இலங்கை, சீன பகுதிகள் அப்படின்னு இந்த இடங்களில் மட்டும்தான் பரவலாக காணப்படுது. இதனுடைய வாழ்நாளானது 5 வருஷத்துலேருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்ல கருநீல கலரில், ரெக்கைகள் மட்டும் செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும், கண்கள் இரத்த கலரில் சிவப்பாகவும், பார்க்குறதுக்கு ஒரு அழகான, அதுவேவும் ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். செம்பூத்து பறவைகள் குயில் குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் குயில் செய்கிற ஒரு சேட்டைகளை இந்த செம்பூத்து பறவைகள் செய்கிறது கிடையாது. அதாவது குயில்கள் எப்போதுமே முட்டையிடுறது இன்னொரு கூட்டில் போய் இட்டுட்டு வந்துடும். ஆண் குயில் பெண் குயில் ரெண்டும் சேர்ந்து முட்டை வைக்கிற தருணத்தில் என்ன பண்ணணும்னா, வேறு ஒரு கூட்டத்தில், அதாவது பெரும்பாலும் காகங்கள் இருக்கிற கூட்டில் போய், காகங்கள் இல்லாத நேரத்துலையோ இல்லை இருந்துச்சுன்னா இந்த ஆண் குயில் போய் அந்த காகத்தை விரட்டி விட்டுட்டு, அந்த சண்டை போடுற தருணத்தில் இந்த பெண் குயில் போய் அந்த கூட்டில் முட்டையிட்டுட்டு வந்துடும். முட்டையிடுறது அந்த காக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முட்டையிட்ட எண்ணிக்கைக்கு அளவாக சில நேரங்களில் காகங்களோட முட்டைகளை கூட கீழே தள்ளி விட்டுரும். இந்த ஒரு குழப்பம் உண்டாகிறனால மறுபடி திரும்பி வர்ற காகங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியறது கிடையாது. அது எப்பயும் போல் அடகாக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குஞ்சு பொறிக்கிறதும் குயிலோட குஞ்சு தான் முதல்ல வெளியே வரும். வெளியே வந்து அந்த குஞ்சுமேவும் பல கிரைம்களை பண்ணும். இது குயில்களை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கும் போது இதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த முட்டை வைக்கக்கூடிய இந்த ஒரு ஒட்டுண்ணித்தனம் செம்பூத்துகளுக்கு கிடையாது. இது கூடு கட்டி, அதாவது ஆண் பெண் செம்பூத்துகள் ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டும். பல நேரங்களில் ஆண் பறவைகள் தான் கிட்டத்தட்ட 3லிருந்து 8 நாள் வரைக்கும் குச்சிகளை இது எல்லாத்தையும் சேகரித்து ஒரு உருண்டை போன்ற அமைப்பில் ஒரு கூட்டை கட்டும். அதில் இந்த பெண் பறவையானது இணை சேர்ந்த பின்னாடி 2லிருந்து 6 முட்டைகள் வரைக்கும் கூட இடும். இந்த முட்டைகளை 15 நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் அடகாத்து குஞ்சுகள் வெளிவருது. இந்த குஞ்சுகளும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியேவும் பறக்க ஆரம்பித்து தனியாக போக ஆரம்பிச்சிடும். இந்த செம்பூத்துகளுக்கு பறக்கும் தன்மை கொஞ்சம் குறைவு தான். மற்ற பறவைகள் போல் இதனால் பறக்க முடியாது. இது வேகமாக ஓடும், வேகமாக தாவி தாவி போகும். இந்த செம்பூத்துகள் ஒரு ரகசியமான வாழ்க்கையை வாழுது. ஏன் அப்படின்னா, மற்ற பறவைகள் எல்லாமே ஏதாவது ஒரு ஆபத்துனா பறந்து தப்பிச்சு போயிடும். ஆனால் இந்த செம்பூத்துகள்னால அதிகமாக பறக்க முடியாதனால இது புதர்களுக்குள்ள, வயல்வெளிகளில் சிக்கலான இடங்கள்ல தான் மறைஞ்சு வாழக்கூடியது. இந்த செம்பூத்துகள் பாம்புகளை பார்த்துச்சுன்னா சண்டை போடுன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த செம்பூத்துகள் இல்லாத நேரங்களில் பாம்புகள் அதனுடைய குஞ்சுகளை விழுங்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகளையும் இந்த செம்பூத்துகள் தன்னுடைய உணவாக தான் பார்க்கும். சிறு பாம்புகளை பார்த்துச்சுன்னா ரொம்ப ஆசையாக அதனோட சண்டை போட்டு அதை கொன்று சாப்பிட்ரும். இந்த உணவுன்னு மட்டும் இல்லாமல் பூச்சிகள், புழுக்கள், வெட்டுக்கிளிகள், வேறு பறவைகளின் முட்டைகள் கூட இது சாப்பிடும். இது முழுமையாகவே அசைவ உண்ணி தான் அப்படின்னா அதுவும் கிடையாது. இது சில நேரங்களில் பழங்களையும் சாப்பிடும். கொட்டைகள், இந்த மாதிரி தாவரங்கள் சார்ந்த உணவுப் பொருட்களையும் இது எடுத்துக்கிறோம்.